பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஐயா, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள வந்துட்டா இப்போ கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரயில காணும் ஐயா. பயணிகள் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் மீண்டும் கவனிக்க. நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். அரை மணி நேரத்துல வந்துரும், 5 நிமிஷத்துல வந்துரும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரயில் வந்த பாடல. எப்ப ஒண்ணு கரெக்டா சொல்லு, இல்ல கொரோனா கடிச்சிருவேன். என்னால முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே டை கிட்டி இருக்கேன். எங்கிட்ட காட்டுறேன், ட்ரெயின் வரும்போது அவர் காண முடியாது. அவன் காட்டுல என்ன தப்பு? என் பொண்ணு பாத்தியா? இன்னைக்கு காலையெல்லாம் முகூர்த்தம், மாப்பிள்ள இந்த ரயிலாம் வர்றாரு. ரயில் ஒழுங்கா வராதனால கல்யாணம் நின்று போச்சு. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, நான் நேத்தே டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போக போல. ஏன் ட்ரெயின் லேட்டு, அது இன்னைக்கு தானே போறப்போது. உங்க மாப்பிள்ளை ட்ரெயின் வந்தாச்சியா? போகலையா? பொண்ணு பொண்ணு வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. வாங்க போடியா மாப்பிள. கெட்டு வேணாம், கெட்டு வேணாம், கெட்டு வேணாம். முதல்ல இங்க வச்சுக்கலாமா இல்ல கிராமத்துல வச்சுக்கலாமா? எங்க வேணாலும் வச்சுக்கலாம், காரியம் முடிஞ்சு போச்சு. வாங்க. ஏய் மருத, எனக்கு தெரியல, நல்ல பாக்கியம். அட நம்ம பாக்கியம் என்ன பண்ண? நீ இங்க நிக்கிற, உன்னை அங்கெல்லாம் போய் தேட்டு வர. அது போட்டு இது என்ன பிள்ளை ஆம்பளை மாதிரி ட்ரெஸ்? ஆமா, பட்டத்து போய் படிச்சுட்டு வர, ஒரு நல்ல பட்டுச்சேர் வாங்கி கட்டி வரக்கூடாதா? அது சரி, எவன் தச்சது இவ்வளவு டைட்டா? மருத, இந்த பேண்டோட அருமை உனக்கு தெரியாது. இது 300 ரூபாய். என்னது 300 ரூபாயா? சரி சரி, நீ கிளம்புமா. என்ன பிள்ளை சத்தம்? ஒண்ணும் இல்லையா? இல்லையே, ஏதோ கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. சொல்லு. பேண்ட் கிழிஞ்சு போச்சியா? ஆஹா, இதுதான் 300 ரூபாய் லட்சணமா? இந்த பாருக்குள்ள பொண்ணுங்க கட்ட வேண்டியது கட்டணும், இல்லனா இப்படிதான். சரி சரி வா. யா, எப்படியா வர்றது? என்ன பிள்ளை இன்னொரு பெரிய இதா போச்சு. இந்த வேஸ்ட் கட்டிட்டு சீக்கிரமா வண்டிக்கு வா. ஏண்டா பெரிய கற்பனா, பொழுது சாயிர நேரம் ஆச்சு, இன்னும் என் பேத்தி வர காணவே. மெட்ராஸ் இருந்து பொடிநடே வந்தா கூட இந்நேரம் சேர்ந்து இருக்கலாமே. மகராசியா வருவாத்தா, பொறுமையா இரு. அம்பலார, பொண்ணு என்ன படிப்பு படிச்சுட்டு வருது? பிகாம். நான் படிப்பை கேட்டேன். நானும் அதைத்தான் சொல்றேன், பிகாம். புரியலையே. உனக்கு புரியாது. பிகாம்னா 15வது. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு பி காம்பு வெத்தலை காம்புன்னு சொல்லிட்டு போல காம்பு மூடி சும்மாரியா? பொண்ணு வருது. அம்பளார பாக்கியம் வந்தாச்சு. அப்படியா? வேய் விடுறா பட்டாசா, அடிடா மோளத்தை.
என்ன அமலாற பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க, பையன்ல வந்து இறங்குறான். பாக்கியம் சௌக்கியமா இருக்கியாமா? நான் சௌக்கியம் தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, என்ன புள்ள இது வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு? ஏங்க பேண்ட் கிழிச்சு வச்சாங்க? ஏய், வண்டி எடுத்து ஓரமா கட்டிட்டு பொட்டி எடுத்து உள்ள போடா. அம்மா உள்ள போய் துணியெல்லாம் மாத்திக்கு போ. இந்த புள்ள இங்க வா. ஊர்லயே பெரிய படிப்பு நம்ம பொண்ணு தான் படிச்சிருக்கு. ஊருக்கண்ணே பட்டிருக்கோம். திஷ்டி திஷ்டி போடு. சரி. என்னடி மக்களே அப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அழகா லட்சணமா வந்துடக்கூடாது? போகடி, அப்பப்ப கண்ணை கொள்ளி வைக்க. அச்சி போக. நில்லுடி. ஊரார் கண்ணு, உரப்பார் கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போக. இப்படி கையில இப்படி உனக்கு சேர்த்து சுத்திக்கடி. ஏன் இவ்வளவு அழகான பொண்ணை பெற்றிருக்கிறிய, ஊரா இருக்கண்ணு ஊமையிலையும் பட்டிருக்கோம். அக்கா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னடா? நீங்களும் கருப்பு, ஐயாவும் கருப்பு, இது மட்டும் எப்படி சிவப்பா இருக்கு? ஏல மருதா, மருதா என்னக்கா? ஏல இங்கேடா இருக்க? இந்தாடா வேட்டு, போய் குளிச்சிட்டு சீக்கிரமா கஞ்சி குடிக்க வா போ. சரி, அந்த வக்கையில எடுத்து மாட்டுக்கு போடு. நாங்க போடுறோம், நீங்க போங்க. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயும் அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மரதையாக நினைச்சேன். ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சா நெடியாரம், பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு கூட மரல இவளை இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா? யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியமே எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை?
வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போகியா, போய் நாளைக்கு வாங்கயா, தொண்டையெல்லாம் வலிக்குது. ஏன் மொழி ஏது குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துட்டானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சையில பச்சை கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? அடியே, அங்கேயே ஊதிட்டு இருக்காத, இங்க 2 ஊத்து. இந்த பாரு, கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா வீங்கி வெடிச்சு போயிடுறேன். ஒரு தோசை 1.5 மணி நேரமா திங்கிறியே, சீக்கிரமா தின்னேன்டி. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பண்ண நாட்டம். வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போனாதாட்டம். இத கேளு புள்ள, இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி, பொண்ணை பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு சொன்ன. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேளுடி கதைய. இவங்க அப்பனை இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோர் கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல அது. அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிவிடுதாமா? ஏண்டி இது என்னடி துணியாகிட்டு இருக்க? துணி தெருக்கூத்துல பப்பன் போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை டவுன்ல 5-6 பாவோட தாவணி எடுத்து கொடுத்துவிடு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த கற்பனை இல்ல உன் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட்டு என்னதுன்னு கேட்டு வந்துருப்போ. சத்தம் போடி, நீயும் வேணாம் உன் தோசையும் வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அடைச்சு விட்டு தரேன், சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. பாக்கியம் என்ன விட தோடு சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. கரும்பு வெட்டி தட்டுமா? அது இருக்கட்டும், காலையில வயலுக்கு போன இவ்வளவுதான் அரைச்சிட்டு வந்தியா? கேப்ப புள்ள, இத்த நூறு லேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சமந்தாதான் தெரியும். என்னைய பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட? இத பச்சை புள்ள கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்க பார்க்கலாம். புரியா? எங்க போன? வீட்டுக்கு. வாயா. கொஞ்சம் இருப்புல அந்த கண்ணாடி கழட்டு. எங்கேயாவது ஒளி தெரியாம குழியில விழுந்துட போறேன். போ. அட, இது கூட நல்லதா இருக்கு. ஐயோ, என்னையா? ஒண்ணு இல்ல புள்ள. ஐயோ, சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பாய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடைச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஓடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்தை சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க வேற நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க. கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ.
என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏல ஐயனா, அவன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுனதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து. அது போகட்டும் அம்பலாரு, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க, உங்க வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னையா சொல்ற? உங்க பொண்ணு பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், காலகாலத்துல அதுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதானே? ஏயா, 5வது படிச்ச உன் பொண்ணுக்கு ஹைஸ்கூல் வாத்தியார மாப்பிள்ளையா பார்த்திருக்கிறேன். 15வது படிச்ச என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும்? என் அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ ஏத்த மாப்பிள்ளை என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். பாரு. மண்டையா, ஐயா. இந்த வரா மீன் வரைக்கிறதுக்குள்ள வறுத்துரு. சரிங்க. காரம் கொஞ்சம் உண்டா வையலே. வாடா. கம்மாயில இருக்கிற மீனை தூக்கி தொட்டியில போடுறேன், தொட்டியில இருக்கிற மீனை தூக்கி சட்டியில போடுறேன். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. நீ வண்டு எதையுமே என் கண் முன்னால வளர்த்து ஆசதீர பார்த்து அனுபவிக்கிறதாண்டா என் பழக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ன நினைக்க மாட்டேன். அப்படி நினைச்சிட்டு அதை அடையாம விடவும் மாட்டேன். அவன் தான் தேவன. உன் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணுதான் அம்பளார் பொண்ணு பாக்கியமோ. பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு மொப்பம் மண்டாரமா கொப்பும் குறைவா வந்து நிக்கிறான். சும்மா தலைவலி தக்காளி மாதிரி இருக்காடா. பாக்கியம் ஆஸ்பத்திரியில பிறந்த அன்னைக்கு என்ன பார்த்தாண்டா சரி. உன் பின்னாடி யாராவது நின்னு இருப்பாங்க. அதை நான் ஒண்ணு அப்படி ஒரு லுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, பாக்கியம் தான் எனக்கு பொண்டாட்டின்னு. அப்புறம் என்ன, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதித்தானா, உறவுமுறை விட்டு போயிடக்கூடாது இல்ல. அம்பளார்கிட்ட போய் பொண்ணை கேட்டுருவோம். மத்தியான சாப்பாட்டை அங்கேயே வச்சுக்குவோம். அங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். உறவுகாரம் எடுத்து வச்சு வாங்க. அம்பளார் இருக்காரு, வாங்க. அம்பளார் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. கொலை முயற்சி, சந்திரசேகர் ரகளை பற்றி நீதி விசாரணை, எதிர்கட்சி தலைவர்கள் வருகை. வணக்கம் அம்பளாரே. வணக்கம் வணக்கம். வாங்க, நீங்க வாங்க, உட்காருங்க. அம்பளார, இத கொஞ்சம் பின்னி வைக்க கூடாதா? அதுக்காகத்தான் வெளியே எடுத்து போட்டிருக்கு. உட்காரவங்க பார்த்து உட்காரணும். நம்ம வீடுதானே, பின்னிடுவோம். வந்த விஷயத்தை சொல்லுங்க. எங்க நாங்க எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். பாருங்க, இவர் முகத்துல மாப்பிள்ளை கலை வந்திருக்கு, உங்க முகத்துல மாமா கலை வந்திருக்கு. மாமனார் கலை பொண்ணு கொடுக்க போற மாமனார் கலை வந்திருக்கு. சரிதானுங்களா? உட்காரு. என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். எல்லாம் உங்க பொண்ணு கல்யாண விஷயமாத்தா? ஆமா ஆமா, அதுவும் இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கு. கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான். நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நீங்களே பார்த்து சொல்லுங்க. 4 ரூபா சம்பளமா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கணும். ஒண்ணு நமக்கு இல்ல. என்னடா உனக்கு இல்ல. நானும் பாக்குறேன். மாப்பிள்ளை கிடைச்சுதான் பத்திரிகை அனுப்புறேன். கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போங்க. ஏய், என்னடா இது? மொய் வர வேண்டிய இடமே உனக்கு, உன்ன வந்து மொய் எழுத சொல்றாரு. அவளை தண்ணிக்கு இருக்குதான், ஓனம் வேலைக்கு இருக்குதான். அதுக்கு நீயே எப்படி இருக்கிற? இந்த கழுவி இன்னும் போய் சேரலையா? நான் வரும்போதே சொன்னேன் இதுக்கு ஒரு புயல கட்ட வாங்கிட்டு போலான்னு. கேட்டியா? சரி சரி. ஐயா, நம்ம மயிலகாலைக்கு ஜோடி ஒண்ணு ஓணுன்னு கேட்டீங்களே, புடிச்சு வந்துட்டேன். அடிமாட்டை எல்லாம் ஏன்டா என்கிட்ட கூட்டு வந்து காட்டுறேன்? துளி சுத்தமானு பார்க்காம என் மயிலுக்கு என்னைக்குமே நான் ஜோடி சேர்க்க மாட்டேன்.
சரி அங்க பாருடா யார் வர்றதுன்னு. ஏய், என்னதான் அவங்க அப்பா பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இவன் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலா? இல்ல நேத்து அவங்க அப்பா கிட்ட போனதே வேஸ்ட். அவன் என்னடா மயில காலைக்கு ஜோடி சரியில்லைங்கிறான். அந்த கலையை என்னடா உடல குத்தி குத்தி காட்டுறான். என்னங்கடா சிம்பாலிக்கா? நேரடியா அவகிட்ட கேட்டுரு. சரி வா கேட்டுருவோம். இதுக்கெல்லாம் கூட்டணி அமைக்க கூடாது. தனித்து போட்டியிடு. சபாஷ், சரியான போட்டி. என்ன பாக்குறீங்க? கடை பிடுங்கவன். இதுவரைக்கும் நிலவ வானத்துலதான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் நம்ம கிராமத்துல பாக்குறேன். பொதுவா பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்தா அறிவுதான் கூடும் சொல்லுவாங்க. உனக்கு அழகும் கூடியிருக்கு. இவ்வளவு அழகான தேவதையை பெத்தெடுத்த உங்க ஆத்தாளுக்கு ஒரு பவுண்ட்ல மோதிரம் சும்மாவே செஞ்சு போடலாம். என்னடா முறைப்படி பேச வேண்டியவன் முறதவரி பேசுறான்னு பாக்குறியா? உங்க அப்பங்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் என்னை விட நல்ல மாப்பிள்ளையா தேடுறாராம். அது ரொம்ப கஷ்டம். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம போறியே. பொட்டேச்சி கையிலே அடிச்சுட்டாலும் வருத்தப்படாது. அவ கால்ல கிடைக்கிறத எடுத்து அடிக்காம போடாத. சந்தோஷப்படு. அவ அடிச்சது கூட தப்பு இல்லடா. அந்த மாட்டுக்கார பையன் மானம் போன மாதிரி ஒரு கேள்வி கேட்டானே, அதுதான் தப்பு. என்ன அடி அண்ணே? பெரிய சாக்லேட். சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை ஏடாத மாயத்திரடா. விஷம்ண்ணே. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமடா. மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு எருமலியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். ஏமா வாங்க. சீக்கிரம் வாங்க. கைய விடுறா. கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலார வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா
உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழத்தை எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தினே முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன். என்ன சின்ன பையன்? நான் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. வாங்க. இல்ல, பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றேங்க. வர்றேம்மா. பொட்டி குடுறா. நீ வீட்டு பக்கம் வா. பாக்கியம், பாக்கியம். வைத்தியர் 12 மணிக்கு மருந்து கூட சொன்னாரு. சாப்பிட்டு படுத்துக்க. நீ தூங்கு. பாக்கியம், பாக்கியம். வைத்தியர் 4 மணிக்கு மருந்து கூட சொன்னாரு. இந்த சாப்பிடு. ஏன் மருத, நீ இன்னும் தூங்கல? நானும் தூங்கிட்டா. உனக்கு யாரு பிள்ளை மருந்து கொடுப்பாங்க? பரவாயில்ல, நீ தூங்கு. மருத, என்ன உள்ள? மேல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிள்ளை. தண்ணி பாய்ச்ச போகணும். ஒரு மம்பட்டி கண்ணை தேடிட்டு இருக்கேன். மேல எங்க ஆத்தா அதிரச சுட்டு வச்சிருக்கு, எடுத்து கொடு. ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி. இதுல அதிரசத்துனா வயிற்றால தான் போவேன். பேசா போ. நீ எடுத்து கொடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன். ஏய், இந்த பாருல சொன்ன கேளு. மேல ஏறாத. யோ, உன் வேலையை பாரியா. வயிற்று வலி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. மெதுவாரு, கீழே விழுந்த தெரிச்சு போயிருவேன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன், இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஏய், ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன். உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு. என்னங்க நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? வேற என்ன பண்ற? மம்பட்டியை தேடிட்டு இருக்கேன். யாரு ஏண்டா உடைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி வா கீழே. சீக்கிரமா எனக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டு மரச்சாம்பராணி. சரி சரி, நீ உள்ள வந்து கஞ்சி ஊத்து.
எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. ஏய், என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏன் ஓசி வாங்கினா கொடுக்க மாட்டாங்களே? ஐயோ, மருத என்ன பிள்ளை? இறக்கி விடியா கீழே. எங்க பிள்ளை நீ? அமாவாசை தூக்கிட்டு போயிடுச்சு. அவரு அறிவு கட்டவன், எந்த நேரத்துல எதை தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது. எங்க ஆத்தானு திட்டும், இறக்கி விடியா. வாயா. எனக்கும் தண்ணி வச்சிரும் போது இந்த பாட்டை பாடுறிய ஏன்? அட அமாவாசை போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்லக்கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்கு போட்டு செத்தாங்களே. ஆமா. அவங்க இங்கத பைய திரியுறாங்களா? என்ன பயப்படுற? சரி சரி வா. நான் வர மாட்டேன். ஏண்டா? நேத்து பிடிச்ச அணுவண்டி கம்மையில விட்டுட்டு போயிட்டேன். காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடைய தந்துட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துல தூக்கு போட்டு செத்தாங்களா? சரி சரி பாடு. அடுத்தது நீதான். மருத கட்டில படுத்து கிடக்க போகும்போது உசுப்பு. ஐயோ, போய் செல்லக்கிளி நான் இல்லமா? என்ன ஆசை செல்லக்கிளியே. யார்கிட்ட மடைய திறந்த? யார கட்ட மடைய திறக்கிறோம்? மடையா இன்னைக்கு அம்பளம் மரியாதைய மடையிட. மரியாதையா போயிரு. செவல வயலுக்கு தண்ணி வரைஞ்சுக்கிட்டு இருக்குது, தடுக்காத. செவல மம்மாவா மரியாதைய வயலுக்கு போற தண்ணி எட இல்ல. பேச்சு ஒரு ஆத்தா பண்ணு பிறந்ததா தெரிய போகுது. உட்கார என்ன சொல்லிட்டா? செவல வயலுக்கு தண்ணி பாய்ச்சறோம்னு சொல்லி அவன் உங்க மூஞ்சில கரிய பூசிருக்கான். எச்சிச்சோறு திங்கிற அவனுக்கு அவ்வளவு ரோஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல.
ஆத்தா கதைய? இதுவரைக்கும் இந்த பெரிய கருப்பன அம்பலம் அடுத்தவனைத்தான் அபராதம் கட்ட சொல்லி இருக்கிறேன் ஒழிய என்னைக்காவது நான் கட்டி இருக்கிறனா கட்டி இருக்கிறனா சொல்லு. இல்ல அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு இவனால கட்டிட்டேன். அவன் அப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யும் பொழுது அப்படித்தான் ஒண்ணு கடக்க ஒண்ணு இழுத்துட்டு வந்துருவான். அப்ப புத்தி அப்படியே இருக்கு. சும்மா இருக்கலவே, அவன் என்ன பத்தி இருந்த பரவாயில்ல, எங்க ஆத்த பத்தி திட்டி விட்டான். 1.25 ஐயா சும்மா இருப்பாரா? உன்னை அப்பா அதுக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க? பாவம் அந்த புள்ள நமக்காக தண்ணி பார்த்து போய் அடிபட்டு வந்து நிக்குது, இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே. இந்த பாரு வருதே, அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ போய் மச்சில மிளகா காய வச்சிருக்கேன், அள்ளிட்டு வந்துரு. நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க? சுடுசோறு குடல் குழம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்து அவங்ககிட்ட கொடு போ. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் புள்ள. சரி சரி, மோர் எடுத்துட்டு புள்ளவா. வரமாட்டாங்களாக்கும். புடைக்க வேண்டியதானே, அலட்டுகிறீர்களே. மருதே, என்ன புள்ள? எங்க ஆத்தா சுடுசோறும் குடல் குழம்பு உனக்கு கொடுக்க சொல்லிச்சு. இந்த என்னது சுடுசோறு குடல் குழம்பா? அதை நீங்களே சாப்பிடுங்க. இந்த பார்ப்புல எறும்புக்கு கொட்டாமச்சு தண்ணி தான் சமைக்கிறோம். அது மாதிரி இந்த ஏழைக்கு என்னைக்குமே பழைய சோறு தான் அமிர்தம். இன்னைக்கு இது கிடைக்குதுன்னு சாப்பிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு பழசம் மறக்கூடாது, பழைய சோறை கொண்டு வா. அப்படியே 2 கூழ் கட்டி போட்டு கொண்டு வா. இந்தாயா, நீ கேட்ட கூழும் பழைய சோறும். ஆஹா, பழைய சோறு, பச்சை மிளகா, கூழு, குண்டு வெங்காயம், இது நம்ம ஐட்டம். குண்டா. என்ன புள்ள? மிளகாய கடிச்சிட்டியா? ஐய, நம்ம ஊர்ல எல்லாம் புருஷன் சாப்பிட்டேதான் பொண்டாட்டி சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. நான் எங்க கல்யாணம் தெரிஞ்சா என்கிட்ட வேண்டாம், இந்த கவுண்ட காயம் கொண்டு விடுறேன். என்ன பாக்குறீங்க? அவுத்து போட்டாரு கலைய பிடிக்கிறேன். ஒன்னு மாத்துக்க. பாம்பு கடிச்சிருச்சு. பாக்கியம், பாக்கியம், பாக்கியம். என்ன பண்ணுது? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பாக்கியத்தை பாம்பு கடிச்சிட்டு. ஐயோ, பயப்படாதீங்க, விஷத்தால உறிஞ்சு எடுத்துட்டேன். பாக்கியம் கண்ணை திறந்து பாருமா. அம்மாடி, கண்ணை திறந்து பாருமா. பாக்கியம், இந்நேரம் மருந்து மட்டும் இல்லைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும்? என்ன பாச்சு? ஐயோ, புரிஞ்சின விஷத்தை சரியா துப்பல போல இருக்க. விஷம் உடம்புல ஏறிச்சா? ஐயா, சீக்கிரம் ஓடி வாங்கய்யா. என்னம்மா, என்ன மஞ்சள் வீட்டுக்கு சீக்கிரம் தூக்குங்க ஐயா. பாரதி, சீக்கிரம் தூக்குங்க ஐயா. அலே நல்லா புடியா. கொண்டு போங்க. பெருச்சமண்ணே, பெருச்சமண்ணே.
என்னடா கும்பரம் வர்றீங்க? அன்னைக்கு பாம்பு ஏறி போச்சு, சீக்கிரம் விஷமுறிவு மருந்து கொடுங்க. அப்படியா? டேய் தலை தூக்குடா. டேய் குடுறா குடுறா. டேய் அம்மாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பைய விஷத்தை சரியா துப்பல போல இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அத விஷம் சர்றன்னு ஏறிடுச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. ஓ மானே 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 உண்மைத்தானே. என்னடா வண்டு மான் நழிவிருச்சு? இந்த மான் மட்டும் இல்லடா, அந்த மானும் நழுவிடுச்சு. எந்த மான்? உனக்கு சொந்தமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த மான். டேய் விளையாடாத, விஷயத்தை சொல்லு. சொல்லுங்கடா. அந்த மாட்டுக்கார மருத பயிலும் அம்பளார் பொண்ணு பாக்கியமும் பட்டப்பகல்ல வயக்காட்டுல என்னமா ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படி என்னடா போஸ்? நீ மேலே ஏறு, நான் சொல்றேன். மேலே ஏறு 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 ஏறு. அப்படியே அப்படியே. தம் தனனம் 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 தனதம் தனனம். அந்த அளவுக்கு நெருங்கிட்டானா? ஆமா, நீ அவ கூட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா? அவ வீட்டுல நீ வண்டி ஓட்டணும். பாரு, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அம்பலாருக்கு மாப்பிள்ளையாக போறவன் அவன் தான், நீ இல்ல. ஒண்ணு செய், நாளைக்கு நடக்கிற திருவிழா சண்டையில அவனை எப்படியாவது இழுத்து விட்டுற. அவன் கைய கால முறிச்சிடு. ஆமா. நீ மீச வச்ச ஆம்பளை தானே, உள்ள போய் போட்டு பார்க்கலாம். நாட்டு மேல பல்லு போட்டு கேட்கறோம், பேசாம நிக்கிறியே. நம்ம வீர பரம்பரை இல்ல, போய் பின்னு 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 சொல்றேன். அப்ப ஆறு பக்கம் கிளிக்க போறா பாரு. பாப்போம்.
இளைய மருத, நீயும் மதுரை, நானும் மதுரை. இப்ப நம்ம கிட்டயே நீ மோதுற. வா. எவ்வளவு மதுரை ஆண்டது பாண்டிய மண்ண. இறங்கு கோதாவல. தொழுவத்துல கட்டுறீங்க, மாநாட்டு நாயை நடு வீட்டுல வச்சு வளர்க்குறீங்களே, அது ஏன்? மாடு பால் மட்டும் தான் கொடுக்கும், நாய் நன்றி உள்ளது உயிரையும் கொடுக்கும். இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு நாய் உங்க மூஞ்சியே நக்க போகுது. என்னையா சொல்ற? அதான் உங்க வீட்டுல ஒருத்தர் நாய் மாறு வச்சு வளர்க்குறீங்களே, அவனை பத்தி தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே சாதி சனம் உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நான் எதுவும் புரணி பேசதான் நினைக்க வேண்டாம், நான் வர்றேன். ஏண்டி பாக்கியம், உனக்கும் மருதைக்கும் இதுவாமே? நெசமாவா? எதுவா? அதுதாண்டி லவ். பொண்ணுக்கு தான் விலை ஏறுன்னு சொல்லுவாங்க, உன் புன்னகைக்கு கூட விலை ஏறிடும் போல இருக்கே. நீ அடிக்கடி வெளியே வராத, தங்கம் நினைச்சு கடத்திட்டு போயிடுவாங்க. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்ன அடிச்சுட்ட, எப்ப அணைக்க போற? என்னடா இவன் நம்மளே சுத்துறான்னு பாக்குறியா? சரி, உன்னை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கலாம்னா, உங்க ஆத்தா அப்ப உன் சைஸுக்கு ஒரு தங்கச்சியை பெற்று வைக்கலையே. இது பரிசு, நான் ஒருத்தர் மனசார விரும்புறேன். யாரு? அந்த மருத பயலையா?
ஒரு மாட்டுக்காரன் உனக்கு வீட்டுக்காரனா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை விட எந்த வகையில நான் குறைச்சல்? அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, இல்ல அந்தஸ்துல குறைச்சலா? ஒரு வயசு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசியே, அதான் குறைச்சல். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. பாக்கியம், எட்டி பறிக்க முடியாத பழத்தை தட்டி பறிக்கிறதா என் வழக்கம். இதே இடத்துல உன்னை கட்டி பிடிச்சு என்னால கனிய வைக்க முடியும். அது என் ஆசை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீயா கனியனுங்கிறதா என் ஆசை. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். என்னமா சொல்லணும் கூட்டு வந்த? சீக்கிரமா சொல்லு. ஆத்தங்கரைக்கு போனா ஆளை கண்ணம் ஆத்தா தேட போகுது. சும்மா சொல்லுல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா ஒரு வயசு பொண்ணு வாய் துணிச்சலா கேட்டுட்டாளேன்னு பாக்குறியா? நான் ஒரு முடிவு வந்துட்டேன். ஓலை குடிசையில ஒருவேளை கூழ குடிச்சு வாழ்ந்தாலும் உன் கூட தாயா வாழ்வேன். இந்த பார்ப்புல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண் குதிரை இல்லையா? இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் நீ என்ன வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களா காஞ்சிபுரம் பட்டு கொடுத்துருவங்க, நாங்க குட்டால் துண்டு போடுறவங்க. உன் ஜாதி வேற, என் ஜாதி வேற. நம்ம ரெண்டு பேர் மனசும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சாதிச்சனமோ காசு பணமோ ஒண்ணு செய்ய முடியாதியா? தெரிஞ்சோ தெரியாமலும் அவ மேல ஆசை வச்சுட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா நான் இந்த ஆத்துல வந்து செத்துருவேன். அப்படிலாம் எதுவும் செய்யறாதுல. உன் மனசு தொட்டு சொல்லு, என் மேல ஆசை இல்லைன்னு. ஆசை இருக்கு, இருந்தாலும் உங்க அப்பா நினைச்சா பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? அதான் நான் ஏன் உங்க அப்பா வரப்புல. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? சீக்கிரம் ஒளிஞ்சிக்க. எங்கேயா ஒளியறது? அதானே நீங்க வாப்ல. வா சீக்கிரம் வா. என்னடா வண்டி மாடெல்லாம் அவுத்து போட்டு இங்க நிக்கிற? ஒண்ணுமில்ல, ஆத்துல குளிக்க வந்தேன். ஆறு அங்க இருந்தானே வருது, அங்கேயே குளிக்கலாமே. அங்க ஆழம் ஜாஸ்தி. ஓ, ஆழெல்லாம் கூட தெரியுதா? மருத துண்டு தோல்ல இருக்கணும், செருப்பு கால்ல இருக்கணும். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, கல்லு முள்ளு குத்தாம காப்பாத்துற செருப்ப போய் கால்ல போட்டு மிதிக்கிறவே நினைச்சு எவனும் தோல்ல தூக்கி போட்டுக்கிறது இல்ல. அதே நேரத்துல தோல்ல இருக்கிற துண்டையும் கால்ல போட்டு மிதிக்கிறது இல்ல. ஏன் சொல்லு? அதுக்கு ஒரு இடம் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? காத்து வாக்குல சில செய்திங்க காதுல வந்து விழுந்தது, அதான். என்ன மாட்டு மணி சத்தம்? மாட்டு கூட நான் சொன்னது புரிஞ்சிருக்கு. பாக்கியம் வெளிவாப்பில்ல, உங்க அப்பா போயிட்டாரு. அப்பா நல்ல வேளை அப்பா பாக்கல. எங்க பாத்துருவாரோன்னு பயமா இருந்தது. எனக்கு தான் பிள்ளை மனசு பக்கு பக்கம் அடிக்குது. வேணா கை வச்சு பாரு. என்ன உங்க அப்பா தேடுவாரு, போ. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கிடக்கல இருக்கே? ஆட்டும்னு நம்ம டீ அதுல சேர்த்துக்க. கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. இருக்குப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத.
சித்தப்பு அட அமாவாசை சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. ஆ, வாங்க. அப்படியா? என்னங்க நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணான்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா வாங்கண்ணா, வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அண்ணி சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. சரி களிமண்ணு, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். இருங்கண்ண, மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலம். ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள்ள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்குவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? மாப்பிள்ள விட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பை. என்னடா அமாவாசை? உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது. ஓத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா ஆளா நிக்கிறிய. சோத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. பொண்ண வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வர. வேலிச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஆலமரத்தை விட்டு என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்ட. வரத பல்லுல விஷம் வச்சுக்கிட்டு இருக்க பாம்பை கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பழைய காட்டிதான் பேசுங்க. நாம தான் பாத்துட்டு இருக்கிறோம். அம்பலாரங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். தப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன் ஒண்ணு. ஏங்க ஊருக்கு ஒரு நியாயம், அம்பலார் வீட்டுக்கு மட்டும் ஒரு நியாயமா? என்ன? அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்து நிக்கிறாளு, இதுக்கு யாரு நியாயம் சொல்றது?
பேசாம அம்பலகாரர் அந்த கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கிறவர் யாரு எவருன்னு விசாரிச்சு அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறதா பெட்டர். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கர்ப்பமாகி வந்து நின்னா அவளை வெட்டி போட்டுதான் மறுவேலை பார்ப்பேன். அதெல்லாம் மானரோசம் உள்ளவன் செய்ய வேண்டியதுயா. அப்படின்னா அம்பலா இருக்காது இல்லைங்கிறியா? ஊரே என்ன காரித்து அளவுக்கு பண்ணிட்டியே. இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கணும் யாரு? அடிக்க அடிக்கத்தான் அம்மி நகரம்னு அடிச்சிட்டு இருந்தா அம்மி உடைஞ்சிடும். துவைக்கத்தான் துணி வெளுப்பாகம்னு துவைச்சிட்டு இருந்தா துணி கிழிஞ்சு போகும். நம்ம பிள்ளைங்கிறதுக்காக பொழுதன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பா பிள்ளைங்கிற பாசம் முறிஞ்சு போகும்யா. முறிஞ்சு போக ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம செஞ்சவா உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? ஐயா, நீங்க சொன்னபடியே பால்ல மயக்க மருந்த போட்டு என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கு கொடுத்துட்டான். அன்னைக்கு மயக்கத்தை நானும் கர்ப்பம்னு சொல்லிட்டேன். ஊரே நம்பிருச்சு. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. எடுத்துக்கிட்டீங்களா? சற்று பொறுமையா, அதற்குள்ள என்ன அவசரம்? நீர் தான் நக்கிறதோ? இத மாதிரியா போற குளத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும், ஊரை கெடுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு வைத்தியம் போதும். இனிமே அம்பலாறு பொண்ணை கட்டிக்க எவன் வருவா? எடுத்துக்கிட்டுங்களா? ஐயா, இவ்வளவு நாள் நான் 1க்கு 2க்கு தான் வைத்தியம் பார்த்தேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முழுசா நான் 100 ரூபாய் நோட்டை பாக்குறேன். ஏத்தாம வைத்தியத்துக்கு இந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கலாம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்த என் பொண்டாட்டிட்டு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு தெரியும். எடுத்துக்கிட்டா வரட்டா? அப்பா, இன்னைக்கு நான் குடும்பத்தோட ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன். இந்த பாருடி, அவர் ஆம்பளை அடிச்சு கேட்டாரு. நான் அப்படி கேட்க முடியாது. என்கிட்ட சொல்லுடி, உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யாரு காரணம்? யாருடைய காரணம்? உங்க அப்பன் காலில் முள்ளு குத்துனா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷனை தலைகுனிய வச்சுட்டியேடி. சொல்லுடி, யாரு அவன்? யார் அவன்? மருதரா, இப்பவே போய் அந்த மாட்டுக்கார பையனை கண்டம் துண்டமா வெட்டல, என் பேரு பெரிய கருப்பட அம்பலம் இல்ல. அப்பா, அவரை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன வெட்டி போட்டுடுங்கப்பா. அவர் போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். சும்மா இருக்க சேவல்க சோத்த போடுவானே, அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. என்னங்க, பாலுக்கு காவலா பூனைய வச்சது அவ குத்தம் இல்லைங்க, நம்ம குத்தம்தான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவ நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழி பண்ணுங்க.
வயலே போச்சு, பரப்பு வச்சு ரெடி பண்றது. எனது அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் காரணமா? யாரா சொன்னது? பாக்கியம் தான். பாக்கியமே சொன்னாலா? ஆமா. ஏமருத, நீ அப்பா வருதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆம்பளையா பிறந்த எல்லாருமே அப்பாவை தேடா தெரியணும். சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா மண்ணா பழகுறோம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. டேய், விளையாடாதே. நீ விளையாடிட்டு என்ன சொல்றியா? நான் அப்பவே சொன்னேன், பணக்கார விட்டு சவகாசம் வேணாம் வேணாம்னு. சொன்னதை கேட்டியா? டேய், உண்மை புரியாம பேசாத. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் உள்ளத்தால் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், உடனால ஒண்ணு சேரல. அமாவாசை, எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன? பாக்கியத்தை நான் அவசியம் பார்க்கணும். நாளை காலையில வெள்ளன பவளமலை அடிவாரத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை வர சொல்லு. இவ்வளவுதானே? விடு. இப்பெல்லாம் யாருக்காவது தூது போன போல இருக்கே. என்ன? பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. உடனே உன்னை வர சொல்றான். அம்மா இருக்காங்களே. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா, அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. இவ்வளவு மோசமானதுக்கு வேண நான் நினைக்கவே இல்லை. உன் வீட்டு வேலைக்காரனா உனக்கு அவ்வளவு இலக்கணமா போச்சா? நீ படிச்சவங்கிறதையும் பணக்காரங்கிறதையும் காமிச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பேனா? இல்ல ஒரு நிமிஷம் தப்பா தான் நடந்திருப்பேனா? ஏண்டி, உனக்கு என்ன நெஞ்சல் இருந்தா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிருப்பேன். என்ன கை நீட்டி அடிச்சிட்டு இப்ப ஏண்டின்னு கேட்டியே, அந்த உரிமையில தான் சொன்னேன். என்ன பெத்து வளர்த்த எங்க ஆத்தா அப்பன் தான் என்ன புரிஞ்சுக்கல. என்னோட வாழ போற நீயுமா என்ன புரிஞ்சுக்கல. எந்த பொண்ணு ஒருத்தரை மனசார விரும்பிட்டா அவனை தவிர வேற யாருக்கும் முந்தார விரிக்க மாட்டாயா? இப்பவும் சொல்றேன், என் வயித்துல ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அது உன் பிள்ளையாத்தான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், இப்ப என் வயித்துல எந்த புள்ளையும் இல்ல. உனக்கு மட்டும் இல்லையா? மயக்கமா இருந்த என்ன கர்ப்பமா இருக்கேன்னு இந்த ஊரே சொன்னது எனக்கும் தான் அதிர்ச்சியா இருந்தது. உன்னையும் என்னையும் சேர விடாம தடுக்கிறது இந்த பாழா போன பணமும் ஜாதியும் தாயா. நான் கர்ப்பமா இருக்கிறதா வைத்தியர் சொன்னாரு. அதுக்கு காரணம் நீதான்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமாயா? அப்படி சொன்னாதான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னது தப்புன்னா என்ன மன்னிச்சிரியா? என்ன மன்னிச்சிரு. நீ என்ன தலைகுனிய வச்ச அன்னைக்கு உன் தலையை நான் சீலி இருப்பேன். என் உப்பு தின்ன உணர்வு உனக்கு இல்லைனாலும் உனக்கு ஊட்டி வளர்த்த பாசம் எனக்கு இருக்குதா? டேய், ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொன்னா என்னைக்காவது நீங்க வளர்க்கிற நாய் உங்க மூஞ்சியே நக்கிரும். டேய், நீ என் குறவளையே கடிச்சிட்டியடா. வரி இன்னொரு தடவை இந்த வாசப்படியை தாண்டி போன நடக்கிறதே வேற. போல
ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன? தலையில குத்து. முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே உனக்கு என்ன? காலில் அடிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல போகுது பாரு. பாரு அங்க போகுது. எங்கயா? தானா? நல்லா போகுது. தானையா? பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தானா? அங்க போகுது பாரு. அண்ணா வரப்பில்ல, அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்த கற்பம் சொன்ன சொல்லு. நான் தாங்க மாட்டேன். உண்மையை சொல்லிடுறேன். எவ்வளவுதான் 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 101 கொடுத்துறேன். என்ன விட்டுரு. பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. பாக்கியத்தோட நிச்சயத்தை நீ நிறுத்துறது எனக்கு ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கும். அதுல எவனாவது குறுக்க வந்தா மனசுல விழுந்த அருவா அவன் கழுத்துல தான் விழுகும்.
ரெண்டு பேரும் ஒரு ஊருக்காரர் இருந்து அடிச்சுட்டா பாக்குறவங்க நினைப்பாங்க. இனிமேல் அந்த மருத பயல உயிரோட விட்டு வைக்கிறது முட்டாத்தனம். இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு இறுதி யாத்திரை. ஆமா, நீ எப்பவுமே தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறோனாச்சே. என்னடா சொல்ற? மருதையை சேர்த்து கட்டுறதுனால பாக்கி அவனுக்கு கிடைக்க போறதில்ல. ஆமாடா, பாக்கியும் கர்ப்பமா இருக்கான்னு நாம புருடா விட்டா அதுக்கு காரணம் அந்த மருத பயலான்னு அவன் பண்ணிட்டு அவன் புருடா விட்டுக்கிட்டு இருக்கா. அதையும் இந்த அறிவு கட்ட அம்பலார் நம்பிக்கிட்டு இருக்க. அம்பலார் நாண்டுகிட்டு செத்தாலும் சாவார தவிர எந்த நிலைமையிலையும் தான் பொண்ணு அந்த வேலைக்கார பையலுக்கு கட்டி கொடுக்க மாட்டாரு. இது உனக்கு சரியான நேரம். அவர்கிட்ட போற கர்ப்பமானாலும் பரவாயில்ல, கருவை கழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு வாக்க தர நடுறா. முதலாளி, உடம்பால் கிடக்கிற மாடா இருந்தாலும் ஊரைய புடுங்கிற மாடு நமக்கு உதவாது. என்னதான் மருத பயம் நீங்க விசுவாசமா இருந்தாலும் அவன் உங்க பொண்ண வீடு தேடி வந்த அன்னைக்கே உங்க பொண்ணை எனக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. உங்க பொண்ணை கட்டிக்க நான் தயார். மண்ணு கெட்டு போனா எதுலயாவது பழைச்சு மறைச்சிடலாம். பொண்ணு கெட்டு போனா எதை வச்சுப்பா மறைக்கிறது? மறைக்க வேணாம், கலைச்சிடலாம். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதித்தனம், உறவு முறை விட்டு போயிடக்கூடாது பாருங்க. அதான் நான் ஒண்ணும் உங்களை கட்டாயப்படுத்தல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. வாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண பண்டு தானே? பெரிய பண்டிகைவா? வேற யாரு? ஐயோ, இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா, எப்பா, ஐயா, எம்மா, எம்மா, எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பார்க்கலையே உங்களுக்கு. பார்த்தா சரியில்லை தான் அங்க போறோம். ஏய், நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே, நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்க படிக்க போற? எம்மா, முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு, அதில் சேர்ந்து படிச்சுக்கிறோமா? கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயா வணக்கம். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, உட்காருங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன பாட்டி, அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு. டாக்டர்மா என்ன படம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. படத்துல அழகா இருக்க வேண்டாம், அதுக்காக செஞ்சுக்கிறேன். என்ன அப்போ சிரிக்கிறிய? என்ன படம் முடிச்சா நல்லா இருக்காதா? பாட்டி, படம் எடுக்கிறதுனா செவுத்துல மாட்டி வைக்கிற படம் இல்ல, இது எக்ஸ்ரே. என்ன? அது வந்து எக்ஸ்ரே படம் எடுத்தா உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீனா தெரியும். உள்ள இருக்கிறது நல்லா தெரியுமா? இது என்ன அக்குறமா இருக்குது? அப்படிப்பட்ட படம் எனக்கு வேண்டாம், நான் போறேன். பாட்டி, பாட்டி,
பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, சுகப்பிரசவம் ஆயிடும். இதுல 10 மாத்திரை இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மாத்திரையா 5 நாளைக்கு சாப்பிடு. இதா சாப்பாட்டுக்கு அப்புறம். சரிங்க, நீங்க நல்லா இருக்கணுமா. நான் வரேம்மா. உங்களுக்கு என்னம்மா? அடிக்கடி வயித்த வலிக்குது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, ஊசி எல்லாம் வேண்டாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துருங்க. இல்லம்மா, ஊசி போட்டாதான் ஜானகி, அவங்க பயப்படுறாங்கல்ல, பரவாயில்ல, மாத்திரையை கொடுத்துரு. சரிங்க. ஏமா, அவர் யாரு? கம்பவுண்டரா? இல்ல, என் வீட்டுக்காரர். வீட்டுக்காரரா? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஊடமாட உங்களுக்கு ஒத்தாசை செஞ்சாருன்னா அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏமா? அவருக்கு ராணுவத்துல ஒரு கால் போயிடுச்சு. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அம்மா, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஆண்டவன் என்னைக்குமே குறை வைக்க மாட்டான். நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வியாதி குணமாகுது. இத பாருங்கம்மா, எங்க ஊர் எந்த தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்களும் ஐயாவும் போய் அங்க வேண்டிக்கங்க. ஐயாவுக்கு சீக்கிரமே கால் குணமாயிடும். அப்போ நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. வரேங்க. ஐயோ, கல்ல கூட கடமை ஒண்ணு. வாயை திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வர்றியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு. அம்மாவாசை. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிக்கீங்க? பிடிச்சனா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு கண்டதெல்லாம் கேப்பியா கேப்பியா. எங்க உங்களுக்கு இந்த வீண் சிரமம்? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? ஜானகி, ஆண்டவன் என் காலுக்கு தான் குறை வச்சானே தவிர கைக்கு குறை வைக்கல. ஊருக்கெல்லாம் சேவை செய்யற உனக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? சரி சரி, உட்காருங்க. நியூரோபியன் 45. டாக்டர் அம்மா வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. அது வெளியே சொல்ல முடியாத விஷயம்மா. அதனால தான் நானே நேர்ல வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேம்மா, வாங்கம்மா. டாக்டர் அம்மா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுங்க. என் மானம் மரியாதை மக எல்லாமே உள்ளதா இருக்கு. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் டாக்டர். உங்க அப்பாதான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாரு. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. உனக்கேமா இந்த நிலைமை? டாக்டர், எங்க அப்பா உங்களை ஏன் இங்க அழைச்சிட்டு வந்தாருன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமும் இல்ல, அதை கலைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என்னமா சொல்ற? நான் ஒருத்தரை மனசார விரும்புறேன். I can't live without him. Being an educated girl, why you wanted to do like this? Circumstances forced me. That's all right. ஏண்டா பெரிய கற்பனா, 2 குட்டிங்களா இங்கிலீஷ் பேசுற தசு புசு பேசிக்கிறாங்களா? படிச்சவங்க அப்படிதான் பேசிக்கோங்க.
இப்ப வேலையை பார். என்னங்க, எதுக்காக டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இத பாரு, செவலைக்கு பொண்ணு கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். கருவை கலைச்சிட்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். என்னங்க, அவ வயித்துல வளர்றது ஏழைக்கு உருவானதோ பணக்காரனுக்கு உருவானதோ வாரிசு வாரிசு தானே. அதை அழிக்க நினைக்கிறது. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். யாராவது குறுக்க வந்தீங்க வெட்டி கூறு போட்டுருவேன். தான் விரும்பின ஒருத்தன் அடையறதுக்கு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாத பொய்ய நீ சொல்லிருக்க. நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும். உனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். நான் வரேம்மா. டாக்டர், எங்க அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். வரட்டுமா? டாக்டர்மா, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். நான் வரேங்க. வரேம்மா. உண்மையாவா? ஆமாங்க. மருதா உங்க வீட்டு வேலைக்காரனா இருந்தாலும் அந்த பொண்ணு அவர் மேல உயிரியே வச்சிருக்கா. அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கா. ஆமாங்க. இந்த கிராமத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணுங்க. கண்டிப்பா செய்வோம். மருத மருத மருத, உன்னை எங்கெல்லாம் பா தேடுறது? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன அம்பலகாரரு பாக்கியத்துக்கு செவலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போல இருக்கு. பாக்கி இந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னா இந்த ஊர்ல இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஆமா, நாளைக்கு ஊர் திருவிழா, கரகாட்டெல்லாம் விடிய விடிய நடக்கும். ஊர் ஜனங்கள்லாம் அங்கதான் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அம்பலகாரர் அங்கதான் இருப்பாரு. பொலன்னு பொழுது விடியறதுக்குள்ள பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டிடு. பாக்கியம், உடனே என் கூட கிளம்பு. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னா இந்த ஊரை விட்டு ஓடுற தவிர வேற வழியே இல்லை. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா உடனே என் கூட கிளம்பு. இது பாரியா, இனிமே வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன்னோடதான். பாயா. என்ன மன்னிச்சிருமா. மனசுக்கு பிடிச்சவரோடு வாழறதுதான் வாழ்க்கை. உனக்கு உன் புருஷன் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எனக்கு எவ்வளவு முக்கியம். இந்த பாருடி பாக்கியம், எந்த தாயும் தான் மக வாழ்க்கை நல்லா அமையணும்னு தான் ஆசைப்படுவா. என்னைக்கு உங்க அப்பா அந்த செவலைக்கு ஒண்ணு நிச்சயம் பண்ணாரோ அன்னைக்கு நான் செத்துருக்கணும். இன்னும் என் உடம்புல உயிர் பொட்டிக்கிட்டு இருக்குன்னா அது உனக்காகத்தாண்டி, உனக்காகத்தான். ஓடி போனாதான் உங்க வாழ்க்கை நல்லா அமையும்னா அதுக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். மருது, ஒரு தாய் ஸ்தானத்துல தலைநிமிர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை தலைகுனிந்து செய்யறதுக்காக நான் வெட்கப்படுறேன். என் மகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே இவளை கண்கலங்காம காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அக்கா, என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காம காப்பாற்றுறேன். இது சத்தியம்க்கா, சத்தியம். சரி சரி, உங்க அப்பா வரதுக்குள்ள சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்க. நாங்க வருவோமா? வரேன்க்கா. விட்டு வெளியிடுவா.
விலகினால மட்டத்திலே கண்ட போல நீங்க வளைய விட்டு விலகினால தொட்டு முள்ளு துண்டி போட்டு உள்ளே துண்டு துண்டு இழுத்தல்லடே தொட்டு முள்ளு துண்டி போட்டு நீங்க துண்டி துண்டி இழுத்தாலுமே சுற்றி குருவி போல நாங்க திரகடிச்சு பறந்துடுவா. எதுக்குமே ஒரு அளவு இருக்குடா. பாக்கி அந்த மருத பைய கூட தான் வாழப்படணும் முடிவு பண்ணிடுச்சு. இனிமே அவங்க வாழ்க்கையில குறிக்கிறது முட்டாத்தனம். போட்டா கையப்படுறா ஒன்னா கையில வேணாண்டா கையப்படுறா வேணாண்டா வேணாண்டா. இதுவரைக்கும் உன் கூட ஓடி வந்த என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையா? பாக்கியம், இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் இந்த எல்லையை தாண்டும் போது கழுத்துல தாலியோட தான் போயிருக்காங்க. அப்படி போறதுதான் எனக்கும் பெருமை, இந்த மண்ணுக்கும் பெருமை. நாம 2 பேரும் இந்த மண்ணோட எல்லையை தாண்டும் போது புருஷன் பொண்டாட்டியா தான் போகலாம். பாக்கியம், என்னைக்கு நான் உன்னை நினைச்சிடும் அன்னைக்கே மனசார தாலி கட்டிட்டேன். இப்போ உன் கழுத்துல தாலி கட்டி தான் கூட்டு போனா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். வா. இப்படி ஒரு முடிவு தருவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இத பாருங்க, இவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஊர் ஜனங்க வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நானும் இவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிடணும். பாக்கியம் கழுத்துல இவர் 3 முடிச்சு போட்டார்னா இந்த ஊர் இல்ல இந்த உலகமே வந்தாலும் இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதாங்க இந்த மண்ணோட சம்பிரதாயம். ஜானகி, எத்தனையோ பெண்களுடைய மாங்கல்யத்தை உன் வைத்தியத்தினால காப்பாத்திருக்க. இப்பவும் பாக்கியத்துக்கு தாலி பாக்கியம் உன்னாலதான் கொடுக்க முடியும். இங்க பாருங்க, அவங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்திருக்கேன். உன் கழுத்துல இருக்கிற தாலியை மட்டும் கட்டி கொடுத்தா போதும். ஜானகி, நீ யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. எந்த பொண்ணும் தான் புருஷன் உயிரோட இருக்கும்போது தாலியை கழட்டி கொடுக்கவே மாட்டான். அதே சமயத்துல வேற ஒரு தாலியை தேடி போற அளவுக்கு இப்ப நேரம் இல்ல. நாம வாழ்ந்தவங்க, அவங்க வாழ வேண்டியவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தாலி ஒண்ணுதான் பிரச்சனை இருக்குன்னா அதுக்காக இந்த தாலியை கழட்டி கொடுக்கறது தப்பே இல்லை ஜானகி.
இந்த நாட்டுக்காக என் புருஷன் காலை கொடுத்தாருன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு பெருமைப்பட்டனோ அதை விட உண்மையான காதலர்கள் ஒண்ணு சேர்றதுக்காக தான் கட்டின தாலியை கழட்டி கூடன்னு கேட்கிற என் புருஷனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உயிர்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் காரணமா இருப்பேனே தவிர அழியறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். எனக்கு தெய்வம் நீங்க தாங்க. உங்களை மீறி நடக்கிற சக்தி எனக்கு இல்ல. இந்த தாலியினால இவங்க 2 பேருக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதுக்காக இந்த தாலியை கழட்டி கொடுக்கறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தம்பி, இந்த தாலி முறப்படி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா கட்டப்பட்ட தாலி. இத அந்த பொண்ணு கழுத்துல நீ கட்டு. அதுக்கப்புறம் எவன் என்ன செய்ய முடியும்னு நான் பாத்துறேன். கட்டு. புதுசா வந்திருக்கிற டாக்டர் அம்மாவும் மிலிட்டரிக்காரரும் புதுசா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இதுவும் புதுசா செஞ்சதுதான். பாக்கி என் கழுத்துல நான் கட்டுறதுக்கு. விடிஞ்சா உன் கழுத்துல நான் தாலி கட்டலான்னு இருந்தேன். அது வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. மருத உன்னை தொட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு இந்த தாலியை கட்ட அளவுக்கு நான் கேவலமானவன் இல்லை. ஏன்னா நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தான். இந்த மண்ணில் பிறந்த எந்த பொண்ணுமே செய்ய முடியாத தியாகத்தை உங்களுக்காக இந்த டாக்டர்மா செஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பூவும் பொட்டுமா இருக்கிற இவங்க இந்த புனிதமான தாலியோடையும் இருக்கணுன்றதான் என் ஆசை. சார், இத கட்டிருங்க. கட்டுங்க சார். நீங்க உங்க பொண்ணுக்கு செஞ்சு வைக்க முடியாத கல்யாணத்தை இந்த டாக்டர் மாவும் மிலிட்டரிக்காரரும் செஞ்சு வச்சுட்டாங்க. பாக்கியத்தை எப்படியும் கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில நான் சில தப்புகளை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இவரை மனசார விரும்புறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, இந்த அறிவால வெட்டி போட்டாலும் சரி, உங்க இஷ்டம். ஐயா, நான் உங்க மாலை கட்டிட்ட மாப்பிள்ளை ஆயிட்டாலும் நான் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி உள்ளவன் தான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருத, நீ அவளை புரிஞ்சுக்கிட்ட, அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டா. உங்க 2 பேரையும் நான் தான் புரிஞ்சுக்கலப்பா. தகுதி வித்தியாசம் பார்த்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இல்லை. ஏமானத்தையும் இந்த ஊர் மானத்தையும் காப்பாத்தந்தே அந்த 2 பேர் தான். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்.
பெண்ணுக்கு மட்டுமல்ல, நம் ஊரின் மண்ணுக்கும் கற்பு உண்டு. 1000 புயலிலும் அணைந்து விடாமல் காதலித்தவனையே கைபிடித்தாளே, அந்த பாக்கியம் போன்ற பெண்களே இந்த மண்ணின் பாக்கியம். இங்கே தாலி என்பது வெறும் கயிறல்ல, தர்மம். அந்த தர்மம் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் நிச்சயம் இங்கே நீதி நிலைக்கும்.